அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றின டாபிக் பார்க்க போகிறோம்னா, தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல். அதாவது இப்போது நாம் வந்து பழகக்கூடிய பழக்க வழக்கங்களில் இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை, அரிதாகி போய்விட்டது. யாருமே அதை கடைபிடிக்கிறது இல்லை. அதை பற்றின முழு டீட்டெயிலை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதாவது மக்களாகிய நாமெல்லாம் எப்போமெல்லாம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், குளிக்கக்கூடாது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள், இதை பற்றி 2 விளக்கத்தையும் தர்மசாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. அதை பற்றி பார்ப்போம். திங்கள், புதன், சனி, சப்தமி, நவமி, திரையோதசி, பஞ்சமி, சதுர்த்தி இந்த நாள்கள் எல்லாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு நல்லவை அல்ல. அதேபோல் செவ்வாய், வெள்ளி பெண்களுக்கு ஏற்றவை. அவங்க இதில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அதே போல் பௌர்ணமி, திருவாதிரை, உத்திரம், அமாவாசை, சஷ்டி, அஷ்டமி, ஏகாதேசி, திருவோணம், கேட்டை இது சந்தியா காலமும் இரவு வேளையும் ஏற்றதில்லை. சந்தியா காலம் அப்படின்னு சொன்னால் காலையில் சூரியன் உதயமாகுவதற்கு முன்பு உள்ள நாள், ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வரைக்கும் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கு 6 மணிக்கு மேலே நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அதே போல் எண்ணெய் தேய்ச்சி முடித்த உடனே சப்போஸ் அந்த எண்ணெயில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் அப்படின்னா, நம்ம அந்த பூக்கள், அதாவது பூ, வேர், கடுக்காய் பொடி, மேலும் செம்பருத்தி பூ, இவையெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ளலாம். இது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. அதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெய் தேய்த்து குளித்தோமையானால் உடலுக்கு மிகவும் அற்புதம். அதே போல் அரிசி மாவு, கடலை மாவு, கஞ்சி சேர்த்து குளித்தால் மிக நல்லது. அதே போன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு கொண்டாட்டமான நன்னாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதாவது பிறந்த நாள், திருமண நாள், திருப்பி ஏதோ ஒரு புண்ணிய கால நாள், விசேஷமான நாட்களில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதே போல் சவரம் செய்து, முடி திருத்தம் செய்து சவரம் செய்தும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உகந்தது அல்ல. அதாவது நாம் எப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். இது முறையானது அல்ல. மாதத்தில் ஒரு 3 முறையேனும் 3 நாள், மாதத்தில் ஒரு 3 முறை தலைக்கு நன்றாக எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக சிறந்தது. தீபாவளிக்கு நாள் மட்டும் ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை பற்றின விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது விடியற்காலையில் தீபாவளி தினத்தன்று விடியற்காலையில் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பது, அதாவது குளிர்ந்த நீர் அல்லாமல் வெந்நீரில் குளிப்பது கங்கையில் ஸ்நானம் செய்வதற்கு சமமானது. அப்போ கங்கையில் குளித்தா பாவம் எல்லாம் நீங்கி புண்ணியம் பெருகும். அதனால தான் தீபாவளி தினத்தன்று வெந்நீர் குளிக்கணும். எண்ணெய் தேய்த்து வெந்நீர் குளிப்பது மிகச்சிறந்தது அப்படிங்கிறது நம்ம தர்மசாஸ்திரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.